பத்மாவின் பக்கத்து வீட்டுக்கு புதிதாக குடிவந்திருந்தது அந்த குடும்பம். நடுத்தர வயது அம்மா ஒருவரும் இளம்பெண் ஒருவருமாக 2 பேர் மட்டுமே இருந்தார்கள். அந்த நடுத்தர வயது அம்மா எப்போதும் சோகமாக காட்சி தந்தார். எந்த அலங்காரமும் செய்து கொள்வதில்லை, நெற்றியில் பொட்டு வைப்பதில்லை, பளிச்சென்று புடவை உடுத்துவதில்லை, நகைகள் அணிவதில்லை. கணவரை இழந்த கைம்பெண் என்று அவர் நினைத்துக் கொண்டார் பத்மா. வீட்டில் இருந்த இன்னொரு இளம்பெண்ணும் அவரது மகளாக இருக்கலாம் என்று யூகித்தார். அந்த இளம்பெண்ணும் சோகமாகவே இருந்தார். அவளும் எந்த அலங்காரமும் செய்து கொள்ளாமல் இருந்தார். தந்தையை சமீபத்தில் இழந்த சோகத்தில் இப்படி ஆகியிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டார் பத்மா. அந்த இளம்பெண் எங்கோ வேலைக்கு போகிறார். அப்போது கூட அவர் எந்த அலங்காரமும் செய்து கொள்வதில்லை. அவர்கள் குடிவந்த 2 நாட்கள் கழித்து நடுத்தர வயது மனிதர் ஒருவர் அந்த வீட்டுக்கு வந்தார். வார இறுதியில் வந்த அவர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சிலவற்றை வாங்கி கொடுத்துவிட்டு திங்கள்கிழமை மீண்டும் போய்விட்டார். அவர் யாரென்று யூகிப்பது பத்மாவுக்கு கடினமாக இருந்தது. அடுத்த நாள் பத்மாவின் வீட்டுக்கு அந்த நடுத்தர வயது அம்மா வந்தார். மிளகாய்த்தூள் அரைக்க மெஷின் எங்கே இருக்கு என்று கேட்டார். பத்மாவுக்கும் மெஷினுக்கு போக வேண்டிய வேலை இருந்ததால் கூட போய் வந்தார். மளிகை கடை, துணி அயன் செய்யும் கடை என்று எல்லாவற்றையும் அறிமுகம் செய்தார். அக்கம் பக்கம் வீட்டினராக சீக்கிரமே நெருங்கி பழகிய பிறகு ஒரு நாள் தயக்கத்தை உடைத்து, ஏன் உங்க மக சோகமா இருக்கா என்று கேட்டார் பத்மா. பக்கத்து வீட்டு அம்மா ஒரு நொடி அமைதியானார். பிறகு, அது என் மகள் இல்லை, மருமகள் என்றார். பத்மாவுக்கு அதிர்ச்சி. என்னம்மா சொல்றீங்க? அப்போ உங்க மகன் என்று கேட்டார். அதன் பின் அவர் சொன்ன எல்லாமே இன்னும் அதிர்ச்சி தந்தன. பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு ஒரே மகன். ஐடி நிறுவனத்தில் நல்ல வேலையில் இருந்தான். தன்னுடன் கல்லூரியில் படித்த பெண்ணை காதலித்தான். பெற்றோர் இல்லாமல் ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்தாள் அந்த பெண். மகன் விருப்பத்துக்கு பெற்றோரும் சம்மதிக்க மகிழ்ச்சியாக திருமணம் நடந்தது. ஒரே மாதத்தில் ஒரு விபத்தில் மகன் இறந்துவிட மருமகள் கைம்பெண்ணாய் நின்றார். என் மகனை மறந்துட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கொன்னு சொல்றோம்.